எங்கள் கைகளை ஒப்புவித்ததற்காக ஸ்தோத்திரம். உன்னுடைய பிரசனம் இந்த இடத்தை நிறைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். வல்லுடைய சமூகம் இந்த வல்லமை எங்களுக்கு முன்பாக கடந்து போகும்படிக்காக நீர்தாமே வாசலை திறப்பதற்காக ஸ்தோத்திரம். இதோ கோரேசுக்கு முன்பாக நான் கடந்து சென்று இதோ நான் திறந்த வாசலை நான் வைக்கிறேன் என்று சொல்லப்பட்டபடியே இன்றைக்குமா இந்த இடத்தில் கர்த்தர் நீர்தாமே ஆண்டவரே ஒரு திறந்த வாசலை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்கள் கடந்து வந்து நீர் திறக்கிறதாகிய வாசலுக்கூடாக அவர்கள் தாமே உன்னதரோடு கூட வாசம் பண்ண, உன்னதருடைய சத்தத்தை கேட்க, பரிசுத்தருடைய போதனையால் போதனை அடைய இந்த இடத்தை நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா. ஆகையால் பிதாவே நாங்கள் ஜெபிக்கிறோம், உன்னதரை ஜெபிக்கிறோம். மகாராஜாவே நீர் மகிமைப்படுவீராக. மகாராஜாவுடைய நகரம் என்று எண்ணப்படத்தக்கதாய், இது சீயோனாய் காணப்படத்தக்கதாய், மில்லோவாய் கட்டப்பட்டதாய் விளங்கத்தக்கதாய் உன்னதருடைய அபிஷேகம் இறங்குவதாக. இந்த வல்லமை பரலோகத்திலிருந்து இறங்குவதாக. வல்லமை உள்ளவர் இறங்கி வருவீராக. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. உம்முடைய சமூகம் இறங்கி வருவதாக கர்த்தாவே. இதோ பரிசுத்தருடைய வல்லமை இந்த மைதானம் முழுவதையும் நிரப்பி ஒவ்வொரு இஞ்சி இஞ்சியாக, ஒவ்வொரு அடி அடியாக ஆண்டவரே, ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கரமானது இதை பிரதிஷ்டை பண்ணி இன்று முதல் பரிசுத்தமானவர், உன்னதமானவர் இந்த ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய், எங்கள் ஆண்டவர் எங்கள் நடுவிலே இருக்கிறவராய் பரிசுத்தருடைய வல்லமை விளங்கத்தக்கதாக இந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வல்லவர் ஆசீர்வதிப்பீராக ஐயா. தகப்பனே விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மைதானத்துக்குள்ளே யாரெல்லாம் ஆண்டவரை வருகிறார்களோ இந்த எல்லைக்குள்ளே வரும் பொழுது எப்படிப்பட்ட பாரங்கள் இருந்தாலும், எந்த சுமைகள் இருந்தாலும் இதற்குள்ளே வரும் பொழுது அவைகள் அவருடைய தோள்களில் இருந்து விலகுவதாக. இந்த மலையில் ஒரு விருந்தை உண்டு பண்ணுகிற தேவனுடைய வல்லமை வருகிற ஜனங்கள் யாவரும் ஆறுதல் அடையத்தக்கதாய், குணம் அடையத்தக்கதாய், ரட்சிப்பு அடையத்தக்கதாய், விருந்திலே பங்கு கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் இந்த இடத்திலுமாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இந்த இடத்தில் வருகிறவருடைய தலைகளை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அவருடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக இந்த இடம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஐயா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கடைசி நாட்களுமாய் தேவனுடைய ஆலயமானது ஆண்டவரே பர்வதங்களுக்கு மேலாக கட்டப்பட்டு ஆண்டவரே உயர்த்தப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே இதோ யாக்கோபுடைய சந்ததியானவர்கள் சத்தியத்தை வேதத்தை அறியும்படிக்காக இந்த இடத்திலே வருவார்கள் என்று எழுதப்பட்டதாகிய ஏசாயா தீர்க்கதரிசியுடைய ஆண்டவரே எல்லா தரிசனங்களும், எல்லா தீர்க்க தரிசனங்களும் இந்த இடத்திலே நிறைவேறுவதாக ஆண்டவரே. பரிசுத்தமான பிதாவே, சின்னவன் 1000 ஆகுவான், சிறியவன் பலத்த ஜாதி ஆகுவான் என்று எழுதிய வார்த்தையின்படியே இந்த ஆண்டவரே 10 ஏக்கர் ஆனது 100 ஏக்கராய் மாறுவதாக, 1000 ஏக்கராய் மாறுவதாக. அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பீராகப்பா. உன்னதருடைய பிரியம், உன்னதருடைய தயவு, உன்னதருடைய ஆசீர்வாதம் இந்த இடத்துல இருப்பதாக. கர்த்தருடைய பாதுகாப்பு இந்த இடத்துல இருப்பதாக. இவர்கள் விருத்தி அடைவார்களாக. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாய் இந்த இடம் கட்டப்பட்டிருப்பதாக, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாகப்பா. நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஒரு மனதாய் ஆசீர்வதிக்கிறோம், இந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த இடத்தை நம்முடைய பரிசுத்தமான உன்னத ஆசீர்வாதத்துக்குள்ள கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. बोलो यीशु महाराज की।